ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பராக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காயாகவே நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் நல்லா சீவிக்கணும். நம்ம பீலர் வச்சு சீவினாலும் ஓகே, கத்தி வச்சு சீவினாலும் ஓகே. நல்லாவே சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீள நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம். நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி, அதாவது அதில் உப்பு தண்ணி மாதிரி உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா அலசி வச்சுக்கணும். அது ஊறிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்னொரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசரி வச்சுக்கணும். நான் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறது நான் மறந்துட்டேன், ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த வாழைக்காய் உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது எப்படின்னா, தண்ணி நம்ம ஏன் ஊற்ற வேணாம்னா, வாழைக்காய் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கோம். அதில் இருக்க ஈரப்பதமே மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா கொஞ்சம் கடலெண்ணெய் மாதிரி ஊற்றிட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் இப்படி தான் போட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா. அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணாலே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ நான் செகண்ட் பேட்சும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுவுமே நல்லா அந்த ரவை போட்டிருக்கனால தான் இந்த ஒரு மாதிரி மொறுமொறுன்னு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.